வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கூகுள். இது நம்ம ஜேசிடியோட சினிமேட்டிக் விஷன் ஷோ. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, ப்ரோக்கோடுன்னு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லரை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக சேரும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கூகுள். இது நம்ம ஜேசிடியோட சினிமேட்டிக் விஷன் ஷோ. இந்த ஒரு மூவியோட ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கன்னா, எடுத்தோடனே ஒரு பெரிய வீட்டு வெட்டிங்க்கு எல்லாரும் ரீயூனியன் போட்டு அந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்படி வந்தப்போ மொத்தம் இந்த படத்தில் 3 ஹீரோ இருக்காங்க, 3 ஹீரோயின் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3 ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு ஹீரோயினை காட்டுறாங்க. எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹீரோ ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா நல்லா சிரிப்போடு அப்படியே இருந்தார். இப்போ தான் எல்ஐகே போன வீடியோவில் பார்த்தோம். எல்ஐகேயில் அப்படி டெரராக அப்படி இருந்தவர் திடீர்னு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பியர்டு வச்சு அப்படியே புன்னகை மன்னன் மாதிரி அப்படியே இருந்தார். பார்க்கவே அப்படியே செம்ம லுக்காக இருந்துச்சு. நல்லா கூட்டு சுட்டு போட்டு சூப்பராகவே இருந்தார். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இவனுக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவமே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே எஸ்.ஏ. சூர்யா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே மழுப்பி விட்டுருவார். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு கப்புள் ஸ்கூலில் இருக்க மாதிரி அப்படியே சோல்டரை தட்டி விட்டு அப்படி போயிடுவார். இது எப்படின்னா, எஸ்.ஏ. சூர்யா இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லா படத்துலையும் அப்படியே டெரரா இல்லைனா கத்திட்டு ரூடாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருப்பார். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இந்த ஒரு படத்தில் எப்படி இருக்க போறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா சிரிச்சுக்கிட்டு உள்ளக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு கவலைகளை வச்சுட்டு அப்படியே இருக்க போகிறாரு. செகண்ட் ஷாட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹீரோயினுக்கு வச்சுருந்தாங்க. அந்த செகண்ட் ஹீரோயின் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏன்டி மேரேஜ் அப்போ அழுதுகிட்டே இருந்த, இப்போ என்ன மாற்றிட்டாங்களா இல்லை வேறு எதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே நம்ம ஆள் ஹீரோ காட்டுறாங்க. அவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த படம். ஸோ ப்ரோக்கோடில் இவருக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிமு, ஒரு டெபியூ ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அவர் பார்த்துட்டு கேட்குறாங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அவனுக்காக மாறலை, அவன் எனக்காக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான். அவன் இப்போ இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அண்ணா, அப்பா, அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாருமே அப்படியே இவன் இப்போ இருக்க மாதிரி அப்படியே என்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் வழி ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோடனே அப்படியே கையை கொடுத்துட்டு லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. அப்படியே அந்த ஹீரோவோட மூஞ்சி ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே காமெடியாகவே இருந்துச்சு. இப்போ எடுத்தோன்னே தேர்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. தேர்ட் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு இன்ன வரையும் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவன் தான் என்னை ஒய்ஃபாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்து பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டாஷு. ஸோ யார் இவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டாவில் ஃபேமஸான செலிப்ரிட்டி கப்புள்னே சொல்லலாம். அவங்களுக்கு தனியாக ஒரு ஷாப்பும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ்னே சொல்லலாம். அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னடி பண்ணுறது, நான் எப்போ கால் பண்ணாலும் முதல்லாம் கால் ரிங் ஆனோடனே எடுத்துருவான், இப்போ இப்படி பார்த்து நான் ஃபஸ்ட் ரிங் கட் ஆகிறதுக்குள்ளே என் முன்னாடியே நிற்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சொன்னோடனே சரி நம்பலையா, அதெல்லாம் நீ என்ன சொல்கிற, நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே நம்ம ஹீரோயின் இப்போ கூட பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. நம்ம யார் வரான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அப்போ தான் பார்த்தா ஜெயம் ரவி வராப்பில். அங்கே கால் பண்ணும்போது ஸ்வீட் ஹார்ட்டுன்னு எழுதிருந்துச்சு. ஸ்வீட் ஹார்ட்டுக்கு கால் பண்ணோடனே கரெக்டாக ஜெயம் ரவி அப்படியே எல்லாரும் கும்பலை தள்ளிட்டு அப்படியே வராப்பில். வந்தோடனே அப்படியே அமைதியாக நிற்கிறாப்புல. நல்ல க்யூட்டாக அப்படியே ஹேண்ட்ஸமாக அமைதியாக இருக்க மாதிரி ஒரு பையன் நிற்கிறான். இன்னொன்னே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக நான் தான் இந்த ஆர்டரை போட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, போடா போய் ஒரு 4 பேர்கிட்ட பேசி பழகு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே திட்டான். அம்மா நீ பேசாமல் இருந்திருந்தானா அவனே என்கிட்ட 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். பேசிக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வச்சுட்டு போடா நாயே அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? ஆமா, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயம் ரவி சிரிச்சுக்கிட்டே இருந்தாப்புல, நல்லா புன்னகை மன்னானா சிரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ சொல்லிகிட்டே இருக்க மாதிரி டிஜே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, திஸ் லைன் இஸ் ஃபார் மெனி மேரீடு மென் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி சொல்லுவாப்புல. சொன்னோடனே அந்த சாங் அப்படியே போடுவாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண மாலையில் ஒரு சாங் அந்த லைன் வரும்.
அந்த அப்படியே கேட்கும் போதே அப்படியே நல்லா இருக்கும். கூகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க அப்படின்னு அந்த அப்படியே ஒரு பிக்சர் அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எஸ்.ஏ. சூர்யாவாக இருக்கட்டும் சரி, அந்த டெபியூ ஆக்டராக இருக்கட்டும் சரி, அப்புறம் ஜெயம் ரவியாக இருக்கட்டும் சரி, 3 பேருமே ஆக்ஷன் பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குமே எந்த ஒரு டைலாகுமே கிடையாது, வெறும் ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டுமே வச்சு ட்ரெய்லர் ஓட்டினாங்க. கடைசியில் அந்த பாட்டில் வந்து கரெக்டாக முடிக்கிற நேரத்தில் டிஜே ஒரு வேலையை பார்ப்பா, என் சோகம் என் சோகம் என் சோகம் என்னோடு தான் அப்படின்னு முடிப்பாப்புல. முடிக்கும் அதாவது கொஞ்சம் அப்படியே சிரிப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், தேர்ட் ஹீரோயின் வந்து ஒவ்வொரு வேலையா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாம எந்த வேலையும் பண்ணதே கிடையாது இன்ன வரையும் அப்படின்னு சொல்லி எஸ்.ஏ. சூர்யாவை சொல்லுவாங்க. அப்போ எஸ்.ஏ. சூர்யா என்ன பண்ணுவாரு, தனியா ஓரமா போயிட்டு பவர் பேங்க் வச்சிருப்பாரு. அந்த பவர் பேங்கை திறந்தா உள்ளுக்கு பார்த்தா சரக்கு பாட்டில் இருக்கும். அது திணிகோண்டு சைஸ்ல தான் இருக்கும் சரக்கு பாட்டில்லாம். அந்த சரக்கு பாட்டில் எடுத்து கையில் வச்சிருப்பாப்புல. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் கண்ணாலேயே பேசுவான், அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணால் பேசுறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் போல, வேற யாருக்கும் தெரியாது போல, அந்த மாதிரி இருந்துச்சு. போய் நேராக அந்த எஸ்.ஏ. சூர்யா கிட்ட போய் கேட்குறாப்புல கண்ணாலே, அப்படியே இப்படியா சரி ரைட்டு எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று எடுத்துக்கிறாப்புல. தேர்ட் ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாயை திறந்தா வெறும் ஐ லவ் யூ மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெயம் ரவி வாயிலேருந்து வந்தது சிகரெட்டு. அதுக்கப்புறம் எஸ்.ஏ. சூர்யா எடுத்துகிட்டு வந்து லைட்டர் வந்து ஃபோனில் வச்சுருப்பார். அந்த ஃபோன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து லைட்டர் அமுக்கி காட்டுவார். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி வந்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வந்து அப்படியே எடுப்பாப்புல. பேனாவை எடுத்து பேனாவே லைட்டரை யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. அப்புறம் கரெக்டாக அடுத்த ஷாட் வந்து காட்டுவாங்க, ஒரு ஏடிஎம் கார்டு வந்து பறந்து போகும். அந்த ஏடிஎம் கார்டில் வந்து யார் வாய்ஸ் கேட்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அனிருத்தோட வாய்ஸ் தான். என்னடா இப்போ தான் எல்ஐக்கியில் ரோபோட் வாய்ஸ் கொடுத்தான், அடுத்து என்னடான்னு பார்த்தா இதில் ஏடிஎம் கார்டுக்கு வாய்ஸ் கொடுக்குறான். அனிருத் எனக்கு தெரிஞ்சு பாட்டு போடுறதோட இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறதுல இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணன்றது ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி, அது வெளியிருந்து பார்க்குறவங்களாம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் உள்ள இருக்கிறவங்க தான் தெரியும் அந்த மரண பீதி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த பீதியிலேருந்து ஒருத்தனுக்கு தப்பிச்சு வெளியே போய் வேறு சான்ஸ், வேறு லைஃப் வாழக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம் கார்டில் இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டு அப்படி தான் சொல்லும், ஏன்னா அனிருத் அப்படி தான் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே அப்படியே ஒரு ஹாப்பியோட அப்படியே ஃபீலாக அப்படியே பார்ப்பாங்க. பார்த்தோடனே இங்கிட்டிருந்து பார்த்தா யார் போவா அப்படின்ற மாதிரி அப்படியே க்ளோஸ்அப்பில் வருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைட்டில் கார்டை போட்டு முடிப்பாங்க. இது வந்து இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஓமை கடவுளை படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஓமை கடவுளை படத்தில் வந்து இப்படி தான் வந்து கிடைக்கும். ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து விஜய் சேதுபதி அப்படி கொடுப்பாப்புல. அந்த செகண்ட் சான்ஸ்ல தான் அப்படி வரும். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. மேபி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைனாலும் வேறு மாதிரி எதாவது கொண்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக போகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஒரு படத்தை வந்து யார் மேக் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டைரக்ஷன் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் யோகி பண்ணுறாரு. இந்த ப்ரொடக்ஷன் யார் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரவிமோகன் ஸ்டுடியோட ப்ரொடக்ஷன். ரவிமோகன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் வந்து யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள்ட்ட இருக்குது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி. இதில் வந்து ரா டேலண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு தான் இந்த ஸ்டூடியோவில் வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லி அவர் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவங்களுக்கு இந்த ரவிமோகன் ஸ்டுடியோவில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம்னே சொல்லி ஆகணும். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2026 தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு இன்னும் எத்தனை மாதம் இருக்குது, மிஞ்சி போனால் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பிரச்சனை இல்லை. ரிலீஸ் பண்ணோடனே பார்க்குறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொங்கலப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்லணும்னா இதில் இந்த ஒரு ப்ரோக்கோடில் வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறது, ஒரு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருந்து பட்டாசுமே இல்லை. இந்த இலக்கிய படத்தில் வந்து டப்புன்னு வெடிக்கிற மாதிரி நிறையா பட்டாசுகள் இருந்துச்சு. அதனால் நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதில் வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன். கல்யாணமானவர்கள் தன் ஒய்ஃபோட வந்து இந்த ஒரு படத்துக்கு வந்து செல்ல வேண்டாம்ன்றது தான் என்னோட ஒரு கோரிக்கோள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அது எல்லா வேலையும் இந்த படத்தை காட்டிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட போகிறதா இருந்தால் நல்ல ஒரு மூவினே சொல்லலாம். ஸோ இது இந்த ஒரு ட்ரெய்லர் அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சூப்பரான ட்ரெய்லரில் வந்து பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நம்ம ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்துக்கு அதுக்கடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு க்ளூ கொடுக்கலாம். எஸ்கேவோட படம் கண்டிப்பாக வந்து அந்த படத்தோட என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் கோகுல். இது நம்ம ஜேசி டிவியோட சினிமாட்டிக் விஷன் ஷோ. நன்றி நன்றி நன்றி.